விருச்சிக ராசி நண்பர்களே, எப்பவுமே ஒரு காரியத்தை ஒன்று செயல்படுத்துறதுக்கு முன்னாடி மற்றவங்ககிட்ட சொல்லப்படாதுன்னு சொல்லுவாங்க. சொன்னால் அந்த காரியம் நடக்காது. ஆமாம், நான் பிரயாணம் பண்ணுறேன் 100 தடவை சொல்லி பாருங்கள், அதுவே பாதி நடக்காது. ரொம்ப அழகாக நம்ம ரவி மோகன் சார் அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருந்தார். அதாவது என்னை பிடிச்சவங்களும் அதே சமயத்தில் பிடிக்காத இந்த நிகழ்ச்சிக்கு வராத நபர்கள் கூட அப்படின்னு சொல்லியிருந்தார். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நிறையா பேர் நம்மளை பிடிப்பாங்க, நிறைய பேர் பிடிக்காமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப அதை நினச்செல்லாம் வருத்தப்படப்படாது. எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னா கடவுளே பாதி பேருக்கு பிடிக்காது. அதனால் கவலைப்பட வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நம்ம வழியை பார்ப்போம், நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய கர்மாவை செய்வோம், நம்ம பாட்டுக்கு நம்ம கடமையை செய்வோம். பலன்கள் இறைவன் கொடுப்பார். அதுதான் அர்ஜுனர் பண்ணார். அதனால் நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய கடமையை செய்யுங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியது. பிளாஸ்டிக் சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, ப்ளம்பிங் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, செங்கல், மணல், ஜல்லி, இது போன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள்லாம் பல நேரங்களில் தட்டுப்பட்டு போகும். ஆனாலும் இறைவன் இருக்கார், என்னை ஜெயித்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விடாமுயற்சி எடுப்பீங்க. ஒருத்தரை பார்த்துட்டு ஒருத்தரை பேசிட்டு டக்குன்னு பக்கத்தில் இருக்கிறவங்கள கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவர்கள்ட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது, அவங்க அதை கன்வே பண்ண, அதில் சரி தவறுங்கிறது உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இவங்ககிட்ட என்னங்கிறத லிசன் பண்ணுங்களே தவிர நீங்கள் அதிகமாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குபேரர் வழிபாடு வெற்றி வழி.